கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் மேத்தமெட்டிக்கை மட்டுமே வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், அளவுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 23,169. ஃபார் எக்ஸாம்பிள் 23,150 காரணம் புட்டு எடுத்துக்குவோம். புட்டோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 121. இதோட கால்குலேஷன் பார்த்திங்கன்னா 25 ரூபா 80 பைசா வந்தால் இவனை தாராளமாக பை பண்ணலாம்னு அர்த்தம். அதாவது 121 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுறான்னா 3025 ரூபா மதிப்பு உள்ளதான் நம்ம எவ்வளோ கேட்குறோன்னா 625 ரூபா அந்த ரேஞ்சில் கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ அவன் வந்த லோ எவ்வளோன்னு பாருங்கள், 24 ரூபா 50 பைசா வந்துட்டு அங்கேருந்து போன ஓவரால் 73 ரூபா. இப்போது 24 ரூபா வந்த உடனேயே இதுக்கும் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரெண்டிங் மார்க்கெட் தான், ஃபுல்லாக பையிங் ட்ரெண்டில் தான் இருந்தான். எதுக்காக இந்த இடத்துல வந்த உடனே அடுத்த கேண்டிலே ஃபண்டு டபுள் ஆகணும்? என்ன கான்செப்ட்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுடைய பவர். செகண்டு, அதே இன்கேஸ் கால் சைடில் பை பண்ணியிருந்தீங்கன்னா 104 ஓப்பன் ப்ரைஸ் 22 ரூபா வந்தால் பை பண்ணலாம். ஓகேங்களா? வந்த லோ இடம்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் 17 ரூபா. அங்கேருந்து போன ஹை பார்த்திங்கன்னா 100 ரூபா வரைக்கும் போயிருக்கான். என்ன சொல்ல வரேன்னா ஃபண்டு டபுள் ட்ரிபுளுங்கிறது செகண்ட்ரிங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மினிமம் 20 to 30% இந்த கான்செப்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இதுலேயே ஃபஸ்ட்டு வே ஸ்ட்ரக்சர், தேர்ட் வே ஸ்ட்ரக்சர், ஃபிஃப்த் வே ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ஹைலோ ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஆப்ஷனை எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், அளவுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.